வெந்தயத்தையும் ஜீரகத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கருக்க விட்டுடக்கூடாதுங்க. பார்த்தீங்கன்னா நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. மண் சட்டி பார்த்தீங்கன்னா நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஹீட்டாக இருக்கும். எப்போதுமே மண் சட்டியில் செய்யும்பொழுது பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கணும். இது ஒரு நல்ல டிப்ஸுங்க. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு பொடி பண்ணிட்டோம்னா, ஏற்கனவே நான் பொடி பண்ணி வச்சுருக்குறேங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. அரைச்சி எடுத்துட்டு பாருங்க, நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. ஒரு டம்ளரில் ஊற்றிட்டுங்க. இது ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து வடிகட்டி வெதுன்னு சூட்டில் குடிச்சிடணும். குடிச்சிட்டா நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எத்தனை மருந்து நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. இந்த வெந்தயமும் ஜீரகமும் நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்குங்க. அதே மாதிரி இல்லாமல் இது உடம்புல ஹீட்டு, ஒரு செரிமான பிரச்சனை, பெண்களுக்கு வெள்ளைப்படுதல், அப்புறம் பார்த்திங்கன்னா மாதவிடாய் பிரச்சனை பார்த்துக்காங்க. இந்த மாதிரி நல்லா இந்த கலருக்கு இருக்கணுங்க. இந்த கலருக்கு இருக்கிறது இந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டு இந்த மாதிரி போட்டு வச்சுக்கணுங்க. நான் எதுக்கு திரும்பவும் இதை காமிக்கிறேன்னா, நீங்கள் மாற்றி பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை திரும்ப காமிக்கிறேங்க. பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரிசல்ட் கிடைக்கும். இந்த கேர்ள்ஸ் மாதம் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். முன்னாடி உள்ளவங்களுக்குலாம் எப்படின்னு தெரியாது. இப்போ உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும். நீங்கள் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறையா டிப்ஸ் உங்களுக்கு போடுறேன். இன்னும் நிறைய டிப்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கே போகாமல் வீட்டிலையே நாமளே ஹோம்மேட் ரெமெடிஸ் வச்சு நாமளே நம்ம உடம்பை எப்படி தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நான் உங்களுக்கு போடுறேன். சேனலை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ. இது மறந்துடாதீங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.